பதைக்கிற உட்கார்றா. அவனை கொல்லாமல் பொறுமையாயிரு. ராஜாதி ராஜர் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மணமேடையில மன்னாதி மன்னர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. என் குலத்தில் பிறந்த சத்திரியர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க கழுத்துல மாலை போட்டிருக்கலாம். போயும் போயும் கேடு கட்ட செம்படவன் செம்படவன் கழுத்துல எனக்கு வந்த உடனே தெரியும் இது நல்ல நிலையோடு நான் சுய வர முடியாது என்று. அரசே செம்படவன் செம்படவன் உண்மையிலே அஸ்தாபுரத்துக்கு நீ ஓலை அனுப்புனியா? அனுப்புனியா? அனுப்பினேன். அஸ்தாபுரத்துக்கு ஓலை அனுப்புனியா? இப்ப சொன்னார் பத்தியா செம்படவன் பையன். இதே போல் பலர் பேசியதனாலதான் அனுப்பவில்லை. எந்த குலத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரியே, நீ என்னன்னு ஓலை எழுதுன? ஆண்டி முதல் அரசர் வரை, தோட்டில் இருந்து தொண்டமான வரை எல்லாரும் இந்த சபைக்கு வரலான்னு ஓலை எழுதுன. இந்த சபையில என்ன சொன்னான்? செம்படவன் உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஊர் உலகமே பேசுகிறது. ஊர் உலகம் சொல்லிட்டியா? ஒரு நீதிநகர் தவறாமல் ஆட்சி புரியக்கூடிய அரசன், நீ இது சரியா தவறா நீல தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன செய்வேன்? என்ன செம்பட உலகத்தான் இவன் சொல்லிட்டான்ல. செம்படவன் அந்த ராஜாக்கள் வந்திருக்காங்க, உலகால அரசெல்லாம் வந்திருக்காங்க. இந்த சபையிலே என் குலத்தினுடைய பெருமையை சொல்கிறேன். உண்மையிலே என்ன செம்பட உலகத்தான் சொல்லிட்டாங்கன்னா இந்த 3 பேர்களை இவனே கைப்பிடித்து போகட்டும். சொல்லுங்க. அந்த ஒரு நாள் எல்லாரும் பாருங்க, நான் பேசுறேன். நான் தண்ணி குடிச்சேனா? மீன் தண்ணி இல்லாம இருக்குமா? தண்ணி குடிச்சான்ல செம்படவ பையன். இது நிறைய உடம்புடா தழும்பாதுடா. சொல்லுடா செம்படவ பசங்களா. கத்திரிடா என்னடா? அந்த ஒரு நாள் வசுராஜன் என்ற அரசன் கிரி என்ற மனைவியை மணந்து மனைவி கர்ப்பம் அடைந்து விடுகிறார். நிறை மாதம் ஆச்சு. மனைவியை அழைத்த அரசன் கேட்கிறார், இந்த தருணத்தில் நீ ஆசைப்பட்டு நான் கொடுப்பேனே, ஆனா நாளை பிறக்கக்கூடிய குழந்தை அறிவோடு பிறப்பான் என்று அந்த அம்மா சட்டம் தயங்காம காட்டிலே வாழக்கூடிய மானினுடைய கறி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி இந்த வசுராஜ மன்னனை இந்த கிரி என்ற மனைவி கேட்கிறார். மனைவி மான்கறி கேட்டான்னு சொல்லி மாறாத ஆசையோடு காட்டிலே வேட்டையாட போகிறான் அரசன். அந்தி பொழுதாகி விடுகிறது. அந்த பச்சை தலைவரது பர்ணசாலை உண்டு செய்து அரசன் அங்கே அயர்ந்த நித்திரை செய்கிறார். மனைவிடைய மோகத்தால் வேட்டையாட சென்ற அரசன் இரவு நேர வேளையில் மனைவியோடு கூடும்படி கனவு காணுகிறான். இவன் விந்து வெளிப்பட்டு போய்விடுகிறது. ஒரு சத்திரிய விந்து வெளிப்பட்டு போய்விட்டது, இது வீணாக கூடாது சொல்லி பகலேற வந்தவுடனே வானிலே பறந்து போன வல்லூர் பச்சி அழைத்து இந்த விந்தை கொண்டு போய் என் மனைவியிடம் கொடு. இதை சுமந்து வந்த வல்லூர் பச்சி வானிலே சிறடித்து வருகிறது. அந்த வேளையில் ஒரு கருடன் உற்று பார்த்து விட்டு இந்த பச்சி ஏதோ மாம்சம் கொண்டு போகும் என்று சொல்லி வானிலே ஒன்றோடு ஒன்று சமர் புரிகிறது. அப்படி சமர் புரியும் வேளையில் அந்த வல்லூர் பச்சிகளுடைய கரங்களில் இருந்த அரசனுடைய விந்து ஆற்றிலே விழுந்து விட, அந்த ஆற்றிலே விழுந்த விந்த அப்சரிசி என்ற மீன் அந்த விந்தை உட்கொண்டு விடுகிறது. இது சத்திரனுடைய விந்து அல்லவா? அந்த மீனுடைய வயிற்றில ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று கருவாகி விடுகிறது. அப்போ இதை பார்த்து விந்தில் அது நிறைமாதம் ஆன உடனே நெய்த நடத்தி ஆண்டு வரக்கூடிய தாசராஜ மன்னே செம்பட குலத்தான் வலையை விரிக்கிறான். அந்த கர்ப்பமாய் இருந்த மீன் வலையிலே அகப்பட்டு விட வினோதமாய் இருந்த மீனை அரமனையிலே கொண்டு வந்து அறுத்து பார்க்கிறான். ஆண் குழந்தை கொண்டு பெண் குழந்தை கொண்டு உயிரோடு இருக்கிறது. திகைக்கிறான் அரசன். அரசனை எல்லாம் அழைக்கிறான். இப்படி விந்தையான இந்த மீனுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை யாருக்கு ஜனனமாயிருக்குன்னு சொல்லி எல்லாம் வியந்து நிற்க அப்பதான் அசரீர் சொல்லுகிறது, இது வசுராஜனுடைய வீரியவந்துக்கு உருவான குழந்தை என்று. அப்ப அந்த சபையிலே வசுராஜனும் அமர்ந்திருக்கிறான். ஆசையோடு நம் குழந்தைதான் என்று ஆண் குழந்தைய வசுராஜ மன்னனும் பெண் குழந்தைய இந்த நெய்தளத்தை ஆண்டு வரக்கூடிய தாசராஜ மன்னனும் எடுத்து வளர்த்தாங்க, ஆளாக்குறாங்க. ஆண் குழந்தைக்கு மச்சகாந்தின் பெயரை வைக்கிறார் வசுராஜ மன்னன், பெண் குழந்தைக்கு மச்சகாந்தின் பெயரை வைக்கிறார் இந்த தாசராஜ மன்னன். அந்த குழந்தைதான் ஆற்றிலே படகோட்டி கொண்டிருக்க 5 வயது அறியாத குழந்தை அக்கறைக்கு கரைக்கு படகோடி கொண்டிருக்க ஒரு நாள் பராச சிவனை நோக்கி தவம் செய்கிறார்.
எனக்கு ஒரு ஆண் குழந்தை வர வேணும். அவன் பிறந்த உடனே வேதத்துக்கு அதிசயமானவனா இருக்கும். அந்த ஆண் குழந்தை வரதை கொடுங்கன்னு சொல்லி சிவனிடம் கேட்கிறான். சிவபெருமான் மனமையிலிருந்து, அப்பா பராச மகாமுனிவரே, இன்னைக்கு மதிய வேளையில் வானிலே 8 அஸ்த நட்சத்திரம் கொடுக்கிறது. சுவாதி நட்சத்திரமும் துருவ நட்சத்திரமும் ஒன்று கூட வேளையில் உன்னுடைய மனைவியை அறிவாயானால் அழகான ஆண்பிள்ளை பிறப்பானே. சிவபெருமான் வரம் கொடுத்து விடுகிறார். பரம்பெற்ற பராசர மனைவியானையை ஓடி வருகிறார். வந்து பார்த்தா கெங்கிலே இருகரையும் கரை கொண்டு போகிறது தண்ணி. அப்பதான் அந்த 5 வயது அந்த மச்சகாந்தி அழைத்து என்னை கொண்டு போய் அக்கறையிலே விடு. அந்த குழந்தை கேட்கிறாங்க, ஐயா குறைந்தது ஒரு 5 பேரா அந்த படகுல உட்கார்ந்தாதான் படை அடகு சரியா இருக்கும். நீங்க உங்களை உட்கார வைக்கன்னு சொல்லும் போதே நான் எல்லாருக்கும் சமமானவன் தான். அப்படி ஒரு படகுல உட்கார்ந்து நடு ஆற்றங்கரை போய் விடுகிறார். வானிலே எல்லா நட்சத்திரமும் ஒன்று கூடுகிறது. இவர் மேலும் கீழும் தகிக்கிறார். அந்த குழந்தை அந்த முனிவரை பார்த்து, ஏன் சாமி நடு ஆற்றங்கரை வந்த உடனே மேலும் கீழும் படகை அசைக்கிறீங்களே, படகு கவிழ் தான் நம்ம 2 பேரும் மடிந்து படுவோம் என்று சொல்ல, அம்மா இது ஒரு நல்ல தருணம் ஆச்சு. நான் ஆதிசிவனை வரம்பிட்டிருக்கிறேன். இந்த வேலையில ஒரு மங்கையை புணர்ச்சியாவேன். ஆனா அதனால் ஒரு ஆண் குழந்தை பிறப்பான். அவன் உலகத்துக்கே அதிசயமானவனா இருப்பான். அந்த வர வீணாகி போயிடு வேண்டாம் தகிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு விவரம் புத்தல. அப்பதான் பராசரம் மறுபடியும் சொல்லுகிறார், அம்மா மச்சகாந்தி நீ மட்டும் சரியென்று ஒப்புக்கொள்வாய். ஆனால் இந்த பலகையே நான் அரமனையாக்குறேன். நீ 5 வயசு குழந்தை தானே, உன்னை பருவமங்கையாக்குகிறேன். உன்னோடு சேர்ந்தேன். ஆனால் அந்த குழந்தை வரம் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல, அந்த குழந்தை பருவத்தில் சரி என்று சொல்ல படகை அரமனையாக்கி 5 வயது குழந்தையை பருவமங்கையாக்கி அந்த குழந்தையோடு புரட்சி ஆகிறார் பராசர். 3.25 நேரத்தில் அம்மா என்று ஒரு ஆண் குழந்தை எழுந்து வருகிறான். அவன் தான் வேதவியாசர். பிள்ளை பிறந்த உடனே மகாமுனிவர் தவண நிலையெல்லாம் முடிந்து இந்த பருவமான குழந்தையை மச்சகாந்தியை, ஆனா அதுல ஒரு வினோதம் என்னன்னா, இந்த குழந்தையோடு புரட்சியாக போகிறார் பராசர். அப்போ அந்த மச்சகாந்தி மீது மீன் மாறி அடிக்கிறது. இது மீன் வயதுல பிறந்த குழந்தை அல்லவா? மீனுக்கு பிறந்தா மீன் வாசம் தான் அடிக்கும். இப்படி துர்நாற்றம் அடிக்கும் குழந்தையோடு சேருவதான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பரிமள வாடை வீசும்படியான வாசனையை கொடுக்கிறார். அந்த வாசனை கமகமனு இருக்கும் போதுதான் அந்த மங்கையை பராசர் சேர்ந்ததா வரலாறு சொல்லுகிறது. அதுக்கு பிறந்தவர்தான் வேதவியாசர். அன்று முதல் பரிமளா காந்தி என்ற பெயரோடு காசராஜனுடைய மாளிகையை வாழ்ந்த மங்கையை எங்க அப்பா சந்தன மகாராஜன் 2ஆம் தரம் மனம் புரிந்து அந்த பரிமளா காந்திக்கும் எங்க அப்பா சந்தன மகாராஜன் பிறந்தவன் என் அருமை தம்பி விசித்திர வீரியன். இப்ப சொல்லு, எங்க அம்மா மீனுடைய வயிற்றிலே வளர்ந்தாலே தவிர ஆனா கருதரித்ததெல்லாம் ஒரு சத்தியனுடைய வீரி விந்துக்கு. இப்ப யாரையாவது சொல்லுங்க, உண்மையிலே நான் செம்பட குலத்தான்னு சொல்லிட்டானா நான் இப்பவே தலைகுனிந்து போகிறேன். இல்ல அதெல்லாம் நல்லா தாண்டா இருக்குது. செம்பட பசங்களா மீனுக்கு பிறந்துட்டுங்க வேண்டாம் தருதல நாய்ங்க. என்னடா அப்ப என் குலத்தை இழிவுபடுத்தி நானும் இனிமேல் இது மனமேற இல்ல. இது என்ன வேணாலும் நடக்கும். நான் வெற்றி அடைஞ்ச முடியாது. ஆனா 3 பண்ணி என் தம்பி வெற்றி பண்ணா கைப்பிடித்து போவான். இடையூறு செஞ்சே இல்லை, அப்படி செய்ய மாட்டேன். என் உயிரே போனால் நீ கிட்ட வராத. என்ன உன்னால் தான் நாளைக்கு அஸ்தாபுரம் வளர வேண்டும். உன்னால் 1000 குழந்தை ஜனனமாகி வர வேண்டும். நான் இறப்பதில் பற்றி எனக்கு கவலையே இல்ல. நீ அங்கேயே உட்காரு. செம்பட பசங்களா நான் ஒரு சத்திரியன்டா. 3 பெண்ணையும் நாம முடிப்பேன். என்னடா எப்ப என் தம்பி கழுத்த மாலையை கழட்டினியோ அப்பவே நான் உனக்கு முடிவு கட்டியிருப்பேன். ஆனா வந்தவங்க என்ன இழிவுலத்தான்னு சொல்லக்கூடாது இல்ல, அதுக்காக வேண்டிதான் செய்தது தவறுதான் என்று சொல்லி இப்ப என் தம்பி கால நிலு உனக்கு உயிர் வச்சு போய் கேடு கட்ட செம்பட பசங்க காலில் இந்த சத்திரி விழுவதா? என்னடா உடம்புல துணி விருந்தா ஓடி புறத்து இளவரசன் இதற்கு தோல்வி நாடலா?
ஓடுறவன் நடிச்ச பிரயோஜனம் தட்டு. செம்புடு வசுகளா, நான் இந்த மனமாளிகளை தான் அடிச்சிட்டீங்க. வரும்பொழுது என் நாட்டு வழியா தான் வரணும். நான் இப்ப சேமியோட வரல, என் நாட்டு வழியா வாங்கலாம். அங்க பாத்துக்கிறேன். ஓடா பாக்கலாம் தம்பி. எகிரி தான் இங்க வாடா. பொறுமையாயிரு. அவன் பங்காளின்னு ஒருத்தன் சொல்லி வரைக்கும் ஆடிட்டு நானே. முன்ன அவனை தூக்கு. நீ சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டு நீ போய் சாப்பிடுற முன்ன. நீ சாப்பிடுங்க. அப்படியே குடிப்பா. அழைத்து போவது வெற்றி பெண் அழைத்து போகிறோம். நாளை உன் மகன் என்ற உறவினாடு அஸ்தாபுரம் வந்த அனுபவம் பிடிச்சு விடுவோம். ஓடி போய் சரி நான் சென்று வருகிறேன். வராதரா போட நீங்க அம்பா நீங்க நீங்க அம்பாலிகை அம்பிகை ஓடி போறப்ப ஏமா ஒரு வாட்டமா இருக்கீங்க? எல்லா மன்னரையும் அமர வைத்து சந்தோஷமா துயரம் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்படி சண்டையில முடிஞ்சிருச்சா அதான் வருத்தமாகுது. அப்ப நாங்க செய்யலாமா? உங்க அப்பா நான் உலகால மனசுக்கு அழைப்பு கொடுத்து அஸ்தாபத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாருன்னா என்ன வழினா வந்தவனு கேட்டானே, எனக்கு எவ்வளவு பெரிய வழி இருந்திருக்கும் யோசித்து பார்த்தாயா? கைப்பிடித்தவன் காங்கேயனுடைய தம்பி. காலமெல்லாம் உனக்கு கவலையா இருக்காது. புறப்பட்டு வாங்க வாங்க வாங்க. தம்பி அண்ணா, நம்மள அஸ்தாபுரம் போவதாக இருந்தா நம்ம சால்வதேசனுடைய வழியா தான் போகணும். அவன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போனானே, சால்வதேசனுடைய வழியா தானே வருவேன். நான் 4 வகை சேனையோட போர் முனைக்கு தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்கான். மிரண்டு போயிருக்கான். சண்டைக்கு ஆயுதமா இருப்பான். நீ பெண்களை பாதுகாப்பா பாத்துக்க, நான் அவனை பாத்துக்கிறேன். சரி பங்காளிகளா வந்துட்டாண்டா, மனமாடிகளை அடிச்சுவேன். அவனா நாமளான்னு பாக்கண்டா. வாங்கடா, எங்கடா என் பங்காளி வாட. வானிலை செப்பனிட்ட தலைமோல் வாணிகை கலைஞதி மரியாதை பாக்கி மன்னாய் என்று வந்தவரை சூழும்போடு சுழல்படியோடு வெற்றி வெற்றி என்று போன வில்வேந்தோடைய பரம்பரையில பிறந்த பிள்ளைங்க தான் நாங்க. நாங்கெல்லாம் போர் மணியிலே முன்பான மட்டும் மணிதாலும் மணிவை தவிர புறமது காட்டி ஓடிய வரலாறு கிடையாது. என்ன சொன்ன? என்னடா செம்படம் மரவாளை அசைந்தா பாய்ந்து ஓடுவதற்கு இது என்ன பனங்காட்டுக்குள்ள நிறையா? தனி மரமா இருந்தால் இது பனைமரம்டா. என்ன இது ஒன் நாடு தானே? ஆமாடா. இப்ப வாடா போர் மணி தயாரோட வாடா.
ஏண்டா செம்படம் பசங்களா சத்திரியண்டா Hey!